இந்திய ஆன்மீக மரபில் சிவபெருமானுக்கு உகந்த பலவகை வஸ்துக்களில் முக்கியமானது ருத்ராட்சம். இது ருத்ரன் எனப்படும் சிவனின் ஆட்சம் கண்ணீர் துளிகள் என பொருள்படும் இந்த வேதமிகு மூலிகை போன்ற கற்கள் ஆன்மீக சக்திகளை கொண்டவை என நம்பப்படுகிறது. சிவபக்தர்கள் மட்டுமல்லாமல் உடல் மனநலம் ஆன்மீக முன்னேற்றம் பௌர்ணமி அமாவாசை திதி ராகு கேது தோஷ நிவாரணம் போன்ற பல காரணங்களுக்காகவும் ருத்ராட்சம் அணிகிறார்கள். ருத்ராட்சத்தின் மகத்துவம். ஆன்மீக நன்மைகள். சிவபெருமானின் பரிபூரண கிருபையை பெற்றதாக கருதப்படுகிறது. தவம் செய்யும் பக்தர்கள் யோகிகள் இதை தவிர்க்காமல் அணிகிறார்கள். தவறான ஆற்றல்களை நீக்கி நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. உடல் நல நன்மைகள். மன அழுத்தம் டென்ஷன் கோபம் ஆகியவற்றை குறைக்கிறது. இருதய நோய்கள் நரம்பியல் கோளாறுகள் சர்க்கரை நோய் கேஞ்சர் முதலியவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது என்று நம்பப்படுகிறது. உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சுவாச அமைப்பை சுத்தப்படுத்தி உயிர்ப்புகளை குறைக்கும். பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? ஆம், பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம். ஆனால் சில நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மாதவிலக்கு முடிந்த பிறகு மட்டும் அணியலாம். தினசரி பூஜைக்கு பின் சுத்த உடையில் அணிய வேண்டும். 3 முகம் 6 முகம் 9 முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் பெண்களுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. தாம்பத்தியம் திதி போன்ற இயற்கை செயல்பாடுகளின் போது அணியலாம். குறிப்பு: கருப்பு நூலில் கோர்த்து தர வேண்டாம். சிவப்பு மஞ்சள் வெள்ளை நூல்கள் அல்லது தங்கம் தாமிரம் போன்றவற்றில் அணிகிறதுதான் சிறந்தது. குழந்தைகள் அணியலாமா? ஆம், குழந்தைகளும் ருத்ராட்சம் அணியலாம். ஆனால் 5 வயதுக்கு மேல் குழந்தைகளுக்கு மட்டுமே அணியப்பட வேண்டும். ஏன்? குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் மன அமைதி பயம் நீக்கம் ஆகியவற்றுக்கு உதவுகிறது. ஒரு வகையான பாதுகாப்பு கோடாக செயல்படுகிறது. 5 முக ருத்ராட்சம் சிறந்தது. ருத்ராட்சத்தின் முக வகைகள். ருத்ராட்சத்தில் 1 முதல் 21 முகம் சமன் பிளவுகள் வரை உள்ளன. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தெய்வ சக்தியை ஒதுக்குகின்றனர். ஒரு முகம் சிவந்தவம் ஆன்மீக நிலை. 2 முகம் அர்த்தநாரீஸ்வரர் ஈகை காதல் நிலை. 3 முகம் அக்னி புத்திசாலித்தனம். 4 முகம் பிரமாபடைப்பு சக்தி. 5 முகம் பஞ்சபிரம்மா அனைத்து நன்மைகளும். 6 முகம் கார்த்திகேயன் ஆரோக்கியம் துணிச்சல். 7 முகம் சப்தரிஷிகள் ஞானம் சமாதானம். 8 முகம் கங்காதரன் எதிரிகளை வெல்லும் சக்தி. 9 முகம் துர்கை சக்தி சாகசம். 10 முகம் திருமால் தர்மம் செல்வம். 11 முகம் ஏகாதச ருத்ரர்கள் சிவகிருபை. 12 முகம் சூரியன் ஒளி புத்தி பெயர். 13 முகம் காமதேவன் காதல் ஈர்ப்பு. 14 முதல் 21 வரை உள்ள முகம் மேன்மை பெற்ற வரப்பிரசாதங்கள். ராசி நட்சத்திரப்படி அணிய வேண்டிய முகங்கள். பண்டைய நம்பிக்கையின்படி ராசி நட்சத்திரப்படி ருத்ராட்சத்தின் வகை தீர்மானிக்கப்படுகிறது. அஸ்வினி 9 முகம் பரணி 6 முகம் 13 முகம் கார்த்திகை 12 முகம் ரோகிணி 2 முகம் மிருகசீரிஷம் 3 முகம் திருவாதிரை 8 முகம் புனர்பூசம் 5 முகம் பூசம் 7 முகம் ஆயில்யம் 4 முகம் மகம் 9 முகம் பூரம் 6 முகம் 13 முகம் உத்திரம் 12 முகம் ஹஸ்தம் 2 முகம் சித்திரை 3 முகம் சுவாதி 8 முகம் விசாகம் 5 முகம் அனுஷம் 7 முகம் கேட்டை 7 முகம் மூலம் 9 முகம் பூராடம் 6 12 முகம் உத்திராடம் 12 முகம் திருவோணம் 2 முகம் அவிட்டம் 3 முகம் சதயம் 8 முகம் பூரட்டாதி 5 முகம் உத்திரட்டாதி 7 முகம் ரேவதி 4 முகம். அணிவது எப்படி? ருத்ராட்சத்தை வணங்கி விபூதி பூசி புனித நீரில் கழுவி அணிக்க வேண்டும். தினமும் மந்திரம் ஜபிக்கலாம். ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் நம. ருத்ராட்ச மாலையை அணிவது சீருடையாக இருக்க வேண்டும். தூங்கும்போது குளிக்கும்போது சாமானிய நீரில் எடுக்கலாம். ஆனால் தெய்வ வழிபாட்டிற்கு பின் மீண்டும் அணிக்கலாம். ருத்ராட்சம் என்பது ஒரு ஆன்மீக சக்தியை கொண்ட புனித பொருள் மட்டுமல்ல, உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் தரும் ஒரு உயிரோட்ட பூரண காப்புகோடாக உள்ளது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் அணியலாம். ஆனால் சரியான விதிகளில் சரியான முகங்களை சரியான நேரத்தில் சுத்த உடலில் அணிந்தால் அதன் பலன் பன்மடங்காக கிடைக்கும். சிவன் அருள் கிடைக்க ருத்ராட்சம் நமக்கே தூணாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய.